ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் வேர்க்கடலை பொரியல். ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் இது. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்காங்க. அதை மேலே இருக்கிற தோல் பகுதியை லைட்டாக சீவி எடுத்துகிட்டு விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 50 கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்காதீங்க. ஒரு பேனில் வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இது சேர்த்துக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியாக செய்யாமல் இதை மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் பாவக்காய் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் மேலே இருக்கிற பகுதி முள்ளாக இருக்கும் இல்லைங்களா, அது லைட்டாக சீவி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இப்போ இது கூடவே நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காவும் வேர்க்கடலையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கணுங்க. அந்த மிளகாத்தூள் அது எல்லாமே பாவக்காய் வேர்க்கடலை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த காய் முழு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கலாம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நான் வேக விட்டுக்கிறேன். இப்போ பாவக்காவும் வேர்க்கடலையும் கம்ப்ளீட்டாக நல்லா வெந்துச்சு. தண்ணி எல்லாமே நல்லா எடுத்து வந்துச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பாவக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வெறுமனே நம்ம பாவக்காய் கொடுக்கும்போது அது கசப்பாக இருக்கிறதுனால எல்லாருமே அது அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.